கீத்து வருமா? அதிகமாக சொல்கிற மாதிரி இருக்கு. இல்லை எங்கள் வீடு 1000 கீத்து தான், அதான் சொல்கிறது கம்மியாக இருக்கு. அதான் ஐயா கீத்து விலைக்கு ஷீட்டை போட்டு போயிடலாம்னா கீத்து விலைன்னா இவ்வளோ விற்கிறதால விற்கிது. ஐயோ நீங்கள் வேற வெயிலாவா அடிக்குது. ஆனால் சொல்கிறீங்க கீத்து ரைட்டு பரவாயில்ல, ஆனால் வந்து கீத்து வைக்கிற விலைக்கு ஷீட்டை போட்டு போயிடலாம். உங்களுக்கு கீத்துன்னா 11,500 விற்கிது 100. என்ன பண்ணணும்? என்ன போகிற போக பார்த்தா இன்னும் எங்கே போகுது தெரியலப்போ, எல்லாமே ஷீட் ஆகிட்டுருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருச்செம்பள்ளி தான் வந்திருக்கிறேன். திருச்செம்பள்ளி அண்ணன் கடைக்கு தான். இது 2ஆவது ட்ரிப் அண்ணன் கடையை வந்து பார்க்குறது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி செமினார் கோயில் பக்கத்தில் திருச்செம்பள்ளிங்கிற ஊருக்கு தான் வந்திருக்கேன். இந்த ஊரில் நல்ல பசுமையான வாழைத்தோப்பு, விளைச்சல் அதிகமாக விளையக்கூடிய இடங்க அது திருச்செம்பள்ளி. செம்மையாக இருக்கும், சூப்பராக இருக்கும், பசுமையான ஏரியா. செமினார் கோயில் பக்கத்தில் திருச்செம்பள்ளிக்கு தான் இன்றைக்கி வந்தேன். அந்த இடத்துல ஒரு வீடியோ போடுமேன்னு போட்டேன். பாருங்கள், இதை பாருங்கள் எவ்வளோ பசுமையாக இருக்குன்னு பாருங்கள். மாமரம், மாக்கன்று, தென்னங்கன்று, இருந்தாலும் வெய்ய போடுன்னு போடுது ஃப்ரெண்ட்ஸ். சஜ்ஜான வெய்ய அள்ளி போடுன்னு போட்டுட்ருக்கு வெய்ய. ஏ அப்பா, முந்தி விநாயகனே அடி முக்கோடி தேவர்களே, அடி வந்தொன்னு பாருமையா, அடி வந்தொன்னு பாருமையா, வந்தானையா, அடி வந்தானையா. ஏய் வானத்தில் சுற்றுதடி 9 கரகம், அடி 9 கரகம், அடி 9 கரகம், கரகம்.